ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலவேளைக்காய் நன்றியோடு சோதரிக்கிறோம். என்னை சிநேகிக்கிறவரை நான் சிநேகிப்பேன். அதிகாலை என்னை தேடுகிறோம், என்னை கண்டடைவார் என்ற வார்த்தையின்படியே முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகையெல்லாம் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படியே உங்களை தேட வந்திருக்கிறோம். நீர் கடந்த இரவில பகலில பாராட்டின கிருபைகளுக்காக, நன்மைகளுக்காக, ஆச்சரியங்களுக்காக, அதிசயங்களுக்காக, அற்புதங்களுக்காக, பாதுகாவலுக்காக நன்றி செலுத்துகிறோம். பெற்றோர், கணவன், மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், வேலை, ஊழியம், ஊதியம், எங்கள் போக்கும் வருத்து, எங்கள் குறைவுகள் என்ன நிறைவு, நல்ல செய்தி, துக்க செய்தி, மரண இருள், வனாந்திரம், செழிப்பான வயல் நிலம், இவை எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்தமை காய் ஸ்தோத்திரம். என்னுடைய இருதயத்தோடு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். ஒரே ஒரு வார்த்தை, நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே என்ற பாடலில் சில சரணங்களை நாம் பாடுவோம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே, பரிசுத்தமே பரவசமே பரணே சருளே வரம் பொருளே, தேடினதால் கண்டடைந்தேன், பாடின பாடல்கள் நீந்தளித்தேன், தேடினதால் கண்டடைந்தேன், பாடின பாடல்கள் நீந்தளித்தேன், உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே, புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பினிதம் நடத்துகின்றேன், நூதன சாலமில் சேர்த்திடுவேன், நிரப்பினிதம் நடத்துகிறேன், நூதன சாலமில் சேர்த்திடுவேன், உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே, நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி என கழித்தேன், திசை கேட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றேன், திசை கேட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றேன், உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே, என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இலை பாறுதல், உமது கோலும் உம் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே, உமது கோலும் என் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே, உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே,
ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. கரங்களை உயர்த்தி தலையிலிருந்து கால் வரைக்கும் எந்த இடத்துல உபாதை இருக்கோ அந்த இடத்துல கையை வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லைன்னா அங்கே இருதயத்தில் கையை வச்சுக்கோங்க. சிறுநீரகம், வயிறு, இருதயம், மூளைப்பகுதி, குழந்தைக்கு ஒரு வேளை புத்தி சுவாதீனம் இல்லைன்னா, அல்லது அவங்க ஒருவேளை பேச முடியல, அவங்க அந்த வயதுக்கேற்ற வளர்ச்சி இல்லைன்னா அந்த பிள்ளை மேலே கையை வைங்க. ஒவ்வொரு நாளும் அதை செய்யுங்க. கேன்சர்னா கவலையப்படாதீங்க. என் ஆண்டவர் எந்த ஸ்டேஜும் குணமாக்க அவரால் கூடும். மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். 38 வருஷம் படுத்திருந்தவனுக்கு கர்த்தர் ஒரே நொடியில விடுதலை கொடுப்பாருன்னா, 18 வருஷம் கூனியா இருந்த ஒரு மகளுக்கு எலும்பில் ஏற்பட்ட அந்த உபாதைகளை நீக்கி ஸ்பைனியை குணமாக்குவாருன்னா, உதிரத்தின் போக்கு யூட்ரஸ்ல இருந்து, யூட்ரஸ் கேன்சரா இருக்கலாம், அநேக வைத்தியனால் துன்பப்பட்டு அதிக பணங்கள் செலவழித்தோம், சற்றேனும் குணமாகாமல் இருந்த அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் சுகமாக்குவாருன்னா, நிச்சயம் உங்களுக்கும் சுகமாக்க உள்ளவராக. இயேசுவேன்னு மாத்திரம் சொல்லுங்க. ஒரு பெருமூச்சு விடுங்க போதும். ஒருவேளை உங்களுக்கு வறுமை இருக்குன்னா, கடன் இருக்குன்னா, உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் வரலன்னா, கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே வானத்தின் வாசலை திறந்து, இந்த பொக்கிஷ சாலையை திறந்து, அந்த நல்ல பொக்கிஷ சாலையில எங்களுக்கு வேண்டியதை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கலாம். உங்களுக்கு விரோதிகள் இருப்பாங்கன்னா, உங்க ஆயுத சாலையை திறந்து எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற உங்களுடைய தேவ தூதரை அனுப்பி எங்களுக்கு விரோதமாக எழும்புறவர்களை அழித்து போடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு வியாதி இருக்கும்னா, பரிகாரியான கர்த்தர் அந்த சிலுவையை நோக்கி பாருங்க. சிலுவையில சிந்தின ரத்தத்தை நோக்கி பாருங்க. அவரிடத்துல சொல்லுங்க, முடியும் தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம். குழந்தை இல்லைன்னா ஏசாயா 66:9 சொல்லுங்க. பெற பண்ணுகிறவராகி நான் பெற செய்யாமல் இருப்பேனோ. கல்யாணம் ஆகணும்னா சொல்லுங்க, ஈசாக்குக்கு ரெபேக்காலை கொடுத்த என் ஆண்டவர் எலியேசரை எப்படி அனுப்பினீங்களோ எங்களுக்காக யாராவது அனுப்புங்க சாமி, எங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்க இந்த வசனங்களையும் கேரக்டரையும் சொல்லி ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்க விசுவாசத்தை அறிந்து பதில் கொடுக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வார்த்தையை சொல்லாம முடிக்காதீங்க. என் நாமத்தினால எதை கேட்டாலும், இயேசுவின் நாமத்துல எதை கேட்டாலும் இது தருவேன்னு சொன்னீங்களே, இயேசுவின் நாமத்திலே இவரை கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். யோபுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஜோப் chapter 4 verse 9. ஆராய்ந்து முடியாத கவுண்ட்லெஸ், எண்ண முடியாத பெரிய காரியங்கள். ஆமென் சொல்லுங்க. ஆராய்ந்து முடியாதுன்னா அன்எக்ஸ்பிளைனபிள். நம்மால அதை விவரிக்க முடியாத ஒரு அர்த்தம், விவரிக்க முடியாத ஒரு அர்த்தம். ரொம்ப ஆச்சரியம் இல்லை இது? நம்மளால எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. இது எப்படி நடந்தது? யாரிடத்துல போய் சொன்னாலும் அதை நம்ப கூட மாட்டாங்க. ஏன்னா நம்ம நம்பிக்கைக்கு, நம்முடைய விருப்பத்திற்கு, அல்லது நாம விரும்பினதுக்கு மேல கொடுக்கிறவர் ஆண்டவர், ஆச்சரியங்களை ஏற்படுத்துகிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. ரைட், ஓகே. நான் ஒரு சில ஸ்டோரிஸ்லாம் சொல்ல போறேன். இப்போ சர்ப்ரைஸ் அப்படின்னு நான் சொன்னேன்ல உங்களுக்கு. சர்ப்ரைஸ் பார்ட் 1 நேற்று பார்த்தோம். என்ன சர்ப்ரைஸு? எகிப்தில் இருக்கிற மக்கள் 430 வருஷம் அடிமையாக இருந்தவங்க திடீரென்று மோசேனாலே ஆண்டவர் வந்து இறங்கி மோசே இடத்துல சொல்லி அனுப்பி, ஆரோனிடத்துல சொல்லி அனுப்பி, உங்களுக்கு விடுதலை. எவ்வளோ கிரேட் நியூஸ் இல்லை? சர்ப்ரைஸ் இல்லை? ரைட். இன்னைக்கு வயசான ஒரு அப்பா, வயசான ஒரு கணவன் மனைவின்னு வைத்துக்கோங்க. ஆபிரகாம், சாரா. 75 வயதுல
ஏற்கனவே உங்களுக்கு அதை சொன்னதுதான். 10 வயது குறைந்தவங்க சாரா, 100 வயது ஆபிரகாம்னா 90 வயது சாரா. அந்த 2 பேருக்கும் அது ஆபிரகாமுக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா சாரால் தப்பு பண்ணிட்டாங்க. என்ன தப்பு பண்ணாங்க? தன் ஹஸ்பண்டுக்கு இன்னொரு மனைவியை கொடுத்து தன்னையே அவங்க ஊடுருவ குத்தி கொண்டாங்க. ஒரு தவறான முடிவு இது இல்லை? இவங்க தான் பெரிய தியாகி மாதிரி. ஐயோ, உன்னால எனக்கு ஒரு வம்சம் விருத்தி அடையட்டும். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பெருக பண்ணுவேன். இப்போ சர்ப்ரைஸ் யாருக்குன்னா ஆபிரகாமுக்கு இல்லை. நான் சொல்லுவேன், ஆபிரகாம் விட்டுருங்க. அவர் விசுவாசியின் தகப்பன் சொல்லப்படலாம், அல்லது விசுவாசின்னு சொல்லப்படலாம், கர்த்தருடைய சிநேகிதனாக இருந்தவர் என்று சொல்லப்படலாம். எப்படின்னா நான் சொல்லுவேன், அவருக்கு அது சர்ப்ரைஸ் இல்லை. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே ஒரு பிள்ளை ஆகார் இடத்திலிருந்து பிறந்ததுனால அவருக்கு அது சர்ப்ரைஸ் அல்ல. இப்ப சாராளுக்கு தான் சர்ப்ரைஸ். சாராளே, ஒரு உட்பவ காலத்திட்டத்தில் நான் என்னிடத்தில் திரும்ப வருவேன், நீ ஒரு பிள்ளையை ஏந்தி கொண்டிருப்பாய். சர்ப்ரைஸ். எந்த வயதுல? 90 வயது. அல்லேலூயா. இதுல இருக்கிற இந்த உட்கருத்துக்களை பார்க்கலாம். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா திருமணம் போயிட்டே இருக்குது. கர்த்தர் சொல்றார், நீ இந்த தேசத்தை விட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு போ. கீழ்ப்படிந்து போறாங்க. 2 பேரும் ரொம்ப கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு குடும்பம். ஆனாலும் கர்த்தர் சொன்னார், நான் முன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அவங்க கீழ்ப்படியாமையினால, சாராள் செய்த தப்பினால, இன்னும் சொல்ல போனா ஆபிரகாம் செய்த தவறினால, ஆபிரகாம் ரெசிஸ்ட் பண்ணியிருக்கலாம், நிறுத்தி இருக்கலாம். ஆனாலும் அவர் நிறுத்தல. அதனால வேற ஒரு குழந்தை பிறந்தது. இப்படி குடும்பத்துல கணவன் மனைவி, அதுக்கப்புறம் அதுல ஒரு இன்னொரு இன்க்ளூஷனாக ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, நம்ம 2வது மனைவி, அந்த 2வது மனைவிக்கு ஒரு பிள்ளை, அதுக்கப்புறம் சாராள் இருந்த பிறகு 3வது மனைவி, அதுக்கு பிள்ளைக. இப்படி ஆபிரகாமுக்கு சர்ப்ரைஸே இல்லை. ஆனா சாராளுக்கு வயது ஆயிடுச்சு, வயது மூப்பு, ரொம்ப ஏஜ்டு. அந்த சமயத்துல ஆண்டவர் சொல்றார், உனக்கு ஒரு குழந்தை கொடுப்பேன். சரி, இது ஒண்ணு. இது ஒரு ஸ்டோரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அங்க சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்னன்னா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சாராளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, ஈசாக்கு. ரொம்ப அழகான ஒரு பையன். ஈசாக்கை போல ஒரு மக பைபிள்ல யாருமே இல்லை. அப்பா 3 பொண்டாட்டின்னா ஈசாக்குக்கு ஒரே மனைவி. அப்படிப்பட்ட ஒரு நல்ல புள்ளைய அந்த தாயார் வளர்த்தெடுத்தாங்க வயசான பிறகு. ஆனாலும் அவங்களுக்கு இந்த 90 ஆண்டுகள் உபத்திரவம், கண்ணீர், கவலை, கஷ்டம், வேதனை, தனிமை, தனி வீட்டில் இருக்கணும். ஆபிரகாம் இருக்க மாட்டான், அவன் ஆகாரோடு இருப்பாரு. இப்படி பல பல பிரச்சனைகளோடு கூட இருந்தவங்களுக்கு ரட்சணியத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். இது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட், நீங்க எல்கானா அண்ணால எடுத்துக்கலாம். இதேதான், டிட்டோ. இது எப்பவுமே அந்த யூத கல்ச்சர் படி என்னன்னா, ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் பார்ப்பாங்க. திருமணமாகி சர்டன் ஏஜ் வரைக்கும் பார்ப்பாங்க. அதன் பிறகு அந்த பெண்ணின் சகோதரியே அவங்க திருமணம் செய்து கொள்வாங்க. அது இயல்பு. ஆனாலும் குழப்பங்கள் பாரு. நாச்சியார். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் பிரிவதற்கான காரணமே இந்த ரிலேஷன்ஷிப்னு சொல்லுகிற இந்த தவறான உறவுகள். இன்னைக்கு அதுல சமாதானம் இழந்து நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. எனக்கு தெரியும், நிறைய பேர் பிரிஞ்சும் போயிருக்கிறீங்க. அது வைஸ் வாசா. கணவன் மனைவிக்கு துரோகம் இழைத்தல்,
அல்லது மனைவி கணவனுக்கு துரோகம் இழைத்து அதில் பாதிக்கப்படுறது ஈசாக்கு மாதிரி, சாமுவேல் மாதிரி பிள்ளைகள். நல்லா கவனிங்க. இன்னைக்கு அண்ணாளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போவா. ஆனால் அந்த ஒரு வருஷம் பயங்கர மன சஞ்சலம், வருத்தம், மனக்லேசம், தன்னையே என்ன செய்யலான்னு தெரியாம வாய் மட்டும் அசைந்தது. கணவன் நேசித்தான், ஆனாலும் நாச்சியார் வெறுத்தார். அப்படி இருக்க சமயத்துல கர்த்தர் அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்னா, உனக்கு ஒரு சாமுவேல், உனக்கு ஒரு மகனை நான் கொடுப்பேன். அழகா இருக்கும் அந்த வசனம். நீங்க வாசினா 1 சாமுவேல்ல ஏலி சொல்லுவாரு, 2 பிள்ளைகளை சரியா வளர்க்க தெரியாத ஏலி அண்ணால பார்த்து சொல்லுவாரு, அண்ணால் உன் ஜெபம் கேட்கப்பட்டது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். ஆமென். அதுக்கப்புறம் அழவே இல்லை. அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் என்ன? தீர்க்கதரிசி. ஈசாக்கு நல்ல புருஷன், கணவன், ஒரு கோத்திரத்தின் பிதா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஈசாக்கின் வழியாக 2 பிள்ளைகள், இரண்டு பெரும் சந்ததி. ஒன்று யாக்கோபு, இன்னொன்று ஈசா. இங்க சாமுவேல் வராரு. சாமுவேல் வருகிற பொழுது ராஜாக்களை ஏற்படுத்துகிற கிருபை. சவுலை ஏற்படுத்தினவர் அவர்தான், தாவீதை ஏற்படுத்தினவர் அவர்தான், இன்னும் பல ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினவர் அவர்தான். கரை இல்லாத ஒரு பையனை அண்ணாளுக்கு கர்த்தர் கொடுத்தார். உங்க வாழ்க்கையில கூட அப்படிதான் கொடுக்க போகிறார். இன்றைக்கு நம்ம கிறிஸ்துமஸ் செய்தி இருப்பதனால நம்ம லூக்கா, நேற்றே சொன்னேன் நான், லூக்கா 1ஆம் அதிகாரத்துல இன்னொரு தம்பதிங்க, அவங்க பேரு எலிசபெத். அம்மா பேரு, ஒய்ஃப் பேரு எலிசபெத்து, அப்பா பேரு லூக்கா 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க, திருப்பிக் கொள்ளுங்க, 5ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். லூக்கா, யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய 20 நாட்களில் அபியா ஆசாரிய வகுப்பிலே சகரியா என்று பேர்கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனின் குமாரத்தி ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். இவங்க 2 பேருமே ஆசாரிய குலத்தில் வந்தவங்க. அப்படின்னு வேற ஒன்றும் இல்லை, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறவங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத நேரம் அவங்களுக்கு என்ன வயசுன்னா 60 வயதை தாண்டிட்டாங்க. கிட்டத்தட்ட 60 வயது தாண்ட பிறகு இவங்க ஜெபம் பண்ணி யோசிச்சு பாருங்க, இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாத்திரம் இருக்கிற குடும்பம் எப்படி இருக்கும்? பெரிய வீடு இருக்கும், பெரிய மாளிகை இருக்கும், ஆனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இருப்பாங்க. என்ன பேசிக்குவாங்க? என்ன நடக்கும்? இல்ல, குழந்தைகள் இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைங்க இருந்தாலும், பேரப்பிள்ளைகள் இருந்தாலும், அதனுடைய வீட்டு சூழ்நிலையே வேறு. ஆனா தனிமை அவளை கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில திடீரென்று ஒரு சர்ப்ரைஸ் விசிட். யார் வர்றது? காப்ரியேல் வர்றார். காப்ரியேல் இதற்கு முன்பாக தானியேலுக்கு வந்தார். அந்த கதையை நான் உங்களுக்கு வருகின்ற காலத்துல சொல்றேன். இப்போ 2வது முறையாக தானியேல் 400 ஆண்டுகள் கழித்து இங்கே சகரியாவை சந்திக்கிறார். என்ன சந்திக்கிறார் தெரியுமா? அந்த வார்த்தையை நான் சொல்றேன் பாருங்க. தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சந்நிதியில் நித்தமும் நிற்கிற காப்ரியேல் என்பவன் உன்னோடு கூட பேசவும் சர்ப்ரைஸ், உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் சர்ப்ரைஸ் அனுப்பப்பட்டு வந்தேன். என்ன நற்செய்திப்பா? உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான். பிரியமானவர்களே, அதுக்கு இங்க எலிசபெத் சொல்ற வார்த்தை தெரியுமா? பூமியிலே 24ஆம் வசனம், ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தை, 60-70 ஆண்டு கால நிந்தை நீக்கும்படியாக இந்நாளிலே தேவன் என்னை கடாட்சித்தார்.
நீங்க இந்த டைமிங்கை மாத்திரம் பாருங்க. ஆபிரகாம் சாராளுக்கு 100 வயசு கிட்டத்தட்ட. அந்த அந்த பொக்கிஷம் சர்ப்ரைஸா கிடைக்க அவங்க காத்திருக்க வேண்டியதா இருந்தது. ஆனா ரிசல்ட் ஈசாக், ரெபேக்கா. அதே மாதிரி அன்னாள், எல்கானா. எத்தனை வருஷம் காத்திருந்தால் நமக்கு தெரியாது. ஆனா ரிசல்ட் சாமுவேல். சாமுவேல் மாத்திரமல்ல, தேவனுக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 5 பிள்ளைகள் பிறந்தாங்க. அந்த சாமுவேல் ராஜாக்களை தீர்க்கதரிசி, ஆனா டிலேடு. ஆனா சர்ப்ரைஸ் ஃபேக்டர் என்ன? ஒரு தீர்க்கதரிசி. 3வது இங்க ஃபோரன்னர், யோவான் சானகன். இயேசுவுக்கு முன்னோடியாய் வரணும். அவன் எலியாவின் ஆவியை பெற்றவன். இயேசுவுக்கு அன்னம் வரவன். 6 மாதம் மூர்த்தவன். இப்படிப்பட்ட ஒரு 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 தெய்வீக ஆச்சரியம், அதிசயம் நடக்கணும் என்பதற்காகவே ஆண்டவர் இதெல்லாவற்றையும் கடைசியில வைத்திருந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் ஆவியானவர் நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? கிறிஸ்துமஸ் நாள் நெருங்க போகுது. இனிமே சில நாட்களுக்குள்ளாக நாம கிறிஸ்துமஸ் நியூ இயர் கொண்டாட போகிறோம். அதற்குள்ளாக நீங்க காத்திருந்து ஒருவேளை நீங்க ஜெபிப்பதை கூட நிறுத்திருக்கலாம். ஆனா நீங்க நினையாத, நீங்க கனவுல கூட கண்டிராத, மனதுல கூட தோன்றாத சில ஆச்சரியங்களையும் வியப்புகளையும் சர்ப்ரைஸ்களையும் சில வியக்கத்தக காரியங்களையும் உங்க வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்க. யோசிச்சு பார்த்தா அவங்களுக்கு தெரியும், இது மனுஷனால, மருத்துவரால. இப்போ ஆபிரகாம் சாராளுக்கு எந்த மருத்துவம் உதவி பண்ணா தெரியாது. அன்னாளுக்கு என்ன மருத்துவம் வந்தது? இல்ல. அல்லது எலிசபெத் சகரியாவுக்கு என்ன மருத்துவம்? இல்ல. அல்லது மனோவாவுக்கும் அவர் மனைவிக்கும் கர்த்தர் என்ன மருத்துவம் பண்ணாரு? இல்ல. எல்லாம் பரத்திலிருந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸ் வந்தது. அதுவும் வெளியேற பெற்றதாக இருந்த. அவங்க எல்லாரும் சொன்ன விஷயம் அதுதான். இது எப்படி ஆகும், எப்படி நடக்கும்? சிரிச்சாங்க. சான்ஸே இல்லை, பயாலஜிக்கலி சான்ஸ் இல்லை. அல்லது வேறு விதத்துல, ஒருவேளை நான் எப்படி சொல்வேன், உலகத்துல நடைமுறையில எந்த சாத்திய கூறுகளுமே இல்லாத நிலையில உங்களுக்கு ஒத்தாசையும் நன்மையும் அற்புதமோ ஆச்சரியமோ அதிசயமோ நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை எதிர்பார்ப்பதை விட அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் இங்க யோபு சொல்றார், என்ன முடியாத அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் அவர் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. இதை நீங்க உணர்ந்து கொள்ளணும். இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்திராத விஷயம், ஒருவேளை வேலை விஷயமா இருக்கலாம். நீங்க போய் கதவை தட்டி 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 க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. ஆனா நினையாத நேரத்துல உங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் வரும். நிறைய முறை யுஎஸ் எம்பேசில போய் நின்றுட்டு திரும்பி வந்துட்டீங்க. ஆனா திடீரென்று உங்களுக்கு ஒரு வீசா வரும். அதுவும் மல்டிபிள் என்ட்ரியோட H1 வீசா மாதிரி பல அதிசயங்களை நீங்க காண்பீங்க. அப்படி இல்லைன்னா வேற ஒரு டோர் உங்களுக்கு வேறு நாடுகளில் ஓப்பன் ஆகும். ஐயோ, கருத்தடை அல்லது என்ன வேணா பண்ணிட்டேன், ஃபர்டைலுக்காக என்ன வேணா பண்ண, குழந்தைக்காக என்ன வேணா பண்ணிட்டோங்க, நாங்க பண்ணாத மருத்துவமே இல்லை. ஆனா இப்ப சொல்றேன், மருத்துவமே இல்லாம, மருந்துகளே இல்லாம உங்களுக்கு நிச்சயம் பெற பண்ணுகிறவராகிய கர்த்தர் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்க போகிறேன். எனக்கு நிறைய சாட்சி சொல்ல முடியும். 6 மாசம் வரைக்கும் குழந்தையே வயிற்றுல இருக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க திடீரென்று 6 மாசம் கழிச்சு ஸ்கேன் எடுத்த போது 6 மாசம் குழந்தை உள்ள இருந்ததை பார்த்துட்டு 10வது மாதம் பெற்றெடுத்தவங்களாம் எனக்கு தெரியும். நான் ஏற்கனவே முன்னே சொன்னேன், 15 ஆண்டுகள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, குழந்தைய பிறக்கல. 2 ஆண்டுகள் ட்ரீட்மெண்ட் எடுக்கல, 17வது ஆண்டுல ஒரு குழந்தை பிறந்தது. கடன் அடைக்கவே முடியலங்க. வாட் ஹேப்பன்டு? நான் என்ன செய்ய போறேன்? இந்த கடனுக்காக நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ரிட்டையர் ஆனா கூட அவ்வளவு பணம் வராது. என் நகைங்கெல்லாம் இருக்கு, எல்லாம் முழுகி போயிடுமே.
ஐயோ இந்த கடன் வாங்கினேன்னா இது எப்படி அடைக்க போறேன்? ஆண்டவர் சொல்றார், எப்பா நீ இன்னது சோர்ஸ்ல தான் வரும்னு எதிர்பார்க்கிற, அப்படிலாம் கொடுக்க மாட்டேன். உனக்கு நான் வேறு ஒரு சோர்ஸ்ல ஒரு பெரிய வாசலை திறந்து வைப்பேன். அல்லேலூயா. அது உன் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அது எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. யார் மூலமாவது எப்படியோ, உங்களை உழைப்பினாலோ அல்லது உங்களுடைய என்ன சொல்றது, உங்களை படிப்பினாலோ, உங்களுடைய வேலையினாலோ அல்லது வேறு விதமான ஆதாரத்தினாலோ என் தேவன் உங்களுக்கு அந்த கடனை அடைக்கிற நிர்வாகத்தை கொடுப்பார். அந்த நகைகளை மீட்கிற கிருபைகளை கொடுப்பார். இது எப்படி நடந்தது? அப்போ நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னதாம்மா, சங்கீதக்காரன் சொன்னல, ஆண்டவர் திருப்பும்போது நாங்கள் சொப்பனங்களை காண்பதை போல இருந்தோம். ட்ரீம் கம் ட்ரூன்னு சொல்லுவோம்ல. கண்ணமுடி தூங்கிட்டே இருப்போம், நமக்கு ஒரு கார் வாசல்ல கார் வந்து நிற்கும். ஐயா வீடு 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 வீட்டு வாசலை தட்டி, அம்மா நாங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டியிருக்கிறோம், ஏன் நீங்கள் வாங்கிக்கூடாது? இதெல்லாம் நீங்கள் சொல்ல போறீங்க, சாட்சியாக சொல்ல போறீங்க. யாரோ ஒரு பில்டர், உங்களுக்கு தெரிஞ்ச பில்டராக இருக்கலாம், தெரியாத பில்டராக இருக்கலாம், அல்லது உங்கள் ஸ்கூலை தட்டியோ, உங்கள் வேலை இடத்துல வந்து கதவை தட்டியோ, இதை நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறோம், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து ஒரு வீடை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளுங்க. நடக்கும். வியாதி, சரிங்களா? அநேக மருத்துவர்களை நீங்கள் பார்த்துருக்கலாம், அநேக வைத்தியர்களை பார்த்து நிறைய மருந்துகளை எல்லாம் சாப்பிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் சொல்லுவார், இல்லை நீ எல்லாத்தையும் நிறுத்து, நான் உனக்கு சுகம் உண்டாக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். அல்லது இந்த மருத்துவத்துல போ, உனக்கு பரிபூர்ணமாய் குணமாகும் என்ற ஒரு செய்தி உன் காதலை கேட்டு ஒரே ஒரு சிட்டிங்ல உன்னுடைய எல்லா வியாதிக்கும் மருந்து கிடைக்கும். ரீசெண்டா ஒரு அம்மா ஏதோ வெயின்ல ஏதோ ஒரு கட்டி மாதிரி இருந்தது, சொல்ல ஆப்ரேஷன் பண்ணணும் டாக்டர் சொல்றாங்க. நான் சொன்னேன், இல்லை ஆப்ரேஷன் நடக்காது. டாக்டர் அப்படிதான் சொன்னாங்க. இல்லை இப்போ ஆப்ரேஷன் நடப்பதில்லை. அல்லேலூயா. ஐசியிலிருந்து ஒரு அம்மா ஜெபம் பண்ணாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு சொன்னேன். 3வது நாள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. கர்த்தருடைய கிருபை. அல்லது ஐயோ எனக்கு எப்படி நான் பொண்ணு தேடுவேன், மாப்பிள்ளையை தேடுவேன். உங்களுக்காக வீட்டு வாசல் கதவை தட்டி எலியேசு நிற்பதை நீங்க பார்ப்பீங்க. விசுவாசிக்கணும். இதுதான் சர்ப்ரைஸுங்க. கதவை தட்டி, ஐயோ நீங்க எப்பயோ ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்க, அதை பார்த்தோம் வந்தோம் அப்படின்னு உங்க வாயில வந்து உங்க வீட்டு வாயில வந்து சொல்லுவாங்க. ஒரு பெரிய சுக செய்தி இல்லை, நிச்சயம் மாறும், சர்ப்ரைஸ் கிடைக்கும், ஆண்டவர் செய்வார். இந்த 3-4 பேரை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஆபிரகாம், சாராள், மனோவா தம்பதி, சகரியா, எலிசபெத்து, எல்கானா, அண்ணா, இவங்களுக்கு செய்ததை கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். ஆமீன். இது வெறும் குழந்தை மாத்திரம் இல்லை, ஹோலிஸ்டிக்கா ஒரு ஃபேமிலி ட்ரீ, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சில்ட்ரன், அவங்களுடைய சந்ததி 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 சந்ததி, அதெல்லாம் உள்ளடங்கியது. உங்கள் வழியாக ராஜாக்கள் புறப்பட்டு வருவார், உங்கள் வழியாக ஆசாரிகள் புறப்பட்டு வருவார், உங்கள் வம்சத்திலே தீர்க்கதரிசிகள் வருவார். நீங்க பேரன் அப்படின்னு சொல்லலாம், எங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லலாம், நாங்க கடன்காரன் சொல்லலாம். ஆபிரகாம் பாரி ஒரு செல்வந்தனை எங்க உலகத்துல பார்க்க முடியாது, செல்வ சீமானாக இருந்தார். மூலியம் அப்படி மாற்றுவார். ஆமீன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தை தெளிவாக என் காதுகளில் எழுந்து, we are going to see the surprise of Lord Jesus Christ. கர்த்தருடைய சர்ப்ரைஸை, ஆச்சரியத்தை, வியக்கத்தகும் ஆச்சரியத்தை, முடியாததை முடிய வைக்கிற கிருபையை, இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிற தயவை, எதுவும் இல்லாத உருவாக்கி தருகிற கிருபையை, நாங்க நினைத்து கூட பார்க்காத ஒரு ஆச்சரியத்தை, எங்க கனவுல கூட தோன்றாத ஒரு அதிசயத்தை நிச்சயம் செய்ய வல்லவராக இருக்கிறேன். இதுதான் கிறிஸ்மஸ் கிஃப்ட். உங்களுக்கு இந்த 25 உங்களுக்கு வரும், அப்படி இல்லைன்னா 1ஆம் தேதி உங்களுக்கு வரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம்
நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, உதவி செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நீங்கள் இருங்க. கிறிஸ்மஸ் காலங்களில் அநேக தேவை கிராமங்களில் உண்டு. நம்ம சேர்ந்து இந்த ஏழைகள் மத்தியில் கிறிஸ்து பிறப்பை நாம் கொண்டாட வேண்டும். அதுக்காக ஊக்கமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. God bless you.